அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்கள தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நாலு முனை போட்டி வந்ததுன்னா இப்போ இருக்க ஏடிஎம்கே பிஜேபி குட்டி கட்சின்னு ஒரு பக்கம், திமுக அவங்க பவர்ஃபுல் அலையன்ஸ், விஜயும் சீமானும் தனித்தனியாக போகிறாங்க அப்படின்னா அதோட விளைவு கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு டிஎம்கே அலையன்ஸுக்கு மேலே போகிற கீழே தான் இருக்குது. நம்பர் 2 டிஎம்கே அலையன்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் விஜய் தனியாக வந்தார்னா அவங்களும் ஓட்டை இழக்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் ஒருவேளை ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தார்னா அப்போ அது பவர்ஃபுல் அலையன்ஸாக மாறிடும். அதில் எந்த சந்தேகம் வேணும். விஜய் இந்தியா அலைன்ஸ் உள்ள போனான்னா அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் விஜய்க்கு அது எப்படிப்பட்ட ஒரு அது முக்கியமான கேள்வி. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஒருவேளை அவர் 26 தோல்வி அடைந்து திமுக வெற்றி பெற்றால் அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் திமுகவை அவர் எதிர்கொண்டாக வேண்டும். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எஸ்பெஷலி கொங்கு மண்டலத்தில் விஜய் எல்லாத்தையும் அள்ளின்னு போயிடுறாரு. இப்போ இந்த 55 ஏடிஎம்கே 55 60 சீட்டுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வெறும் 60 சீட்டு தான் கிடைக்க போகுது. ஓவராலாகவே வெறும் 65 சீட்டு இது அலையன்ஸுக்கு, தனிப்பட்ட ஏடிஎம்கேல அலையன்ஸுக்கு. அதே மாதிரி டிஎம்கேக்கு 75-85 அலையன்ஸுக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை தழுவ போகிறாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆனால் அந்த ஓட்டு அப்போ எங்கே போகும் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பிரச்சனை. அதிமுக கூட போகலாம், ஏன் பிஜேபி கூட போகலாம், விஜய்க்கு போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, கொங்கு மண்டலத்தில் விஜய் பெரிய செல்வாக்கோட இருக்காரு, ஓட்டுகள் அதிக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, கொங்கு மண்டலம் ஏடிஎம்கேவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். கோட்டை இதில் கோட்டை இதெல்லாம் ரொம்ப அதிகமான வார்த்தை. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் எல்லாம் மாறும். இன்னும் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த ஏடிஎம்கே கிடையாது. இது அதை ஞாபகம் வச்சுக்கோம். விஜய் சீமான்ட்ட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவில் ட்ரை பண்றாரு. எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு குறைவு. அது கட்டவிழ்த்து விடப்படுகிற கதை. சார் வணக்கம் சார். சார், பாம்பேலேருந்து ஒரு தனியார் நிறுவனம் எலெக்ஷன் சர்வே ஒன்று நடத்தியிருக்காங்க சார். அதாவது 2026 சட்டசபை தேர்தல் குறித்து மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ற சர்வே அந்த தனியார் நிறுவனம் எடுத்திருக்காங்க. இதில் நிறைய ஸ்டாட்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எத்தனை தொகுதிகள் வெல்லுவாங்க அப்படின்றதுல அவங்க இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, டிவிகே 95 to 105 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிப்பாங்க, டிஎம்கே 75 to 85 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கே 55 சீட்ஸ் to 65 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இதில் 2-3 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த சர்வேவை எடுத்தது யார், சாம்பிள் சைஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியல. 19 தினமலரில் இதை போட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்பர் 1 பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாலும் அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு கீழே தான் போகுது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு டிஎம்கே அலையன்ஸுக்கு மேலே போகிற கீழே தான் இருக்குது. நம்பர் 2 டிஎம்கே அலையன்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் விஜய் தனியாக வந்தார்னா அவங்களும் ஓட்டை இழக்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகாதுன்ற வியூ இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதாவது இந்த அலையன்ஸில் புதுசாக கட்சிங்க சேரணும், திமுக இன்னும் தவறுகள் பண்ணணும். அப்படி ரெண்டும் நடக்கலைன்னா, 4 முனை போட்டி வந்ததுன்னா ஏடிஎம்கே இப்போ இருக்க ஏடிஎம்கே பிஜேபி குட்டி கட்சின்னு ஒரு பக்கம், திமுக அவங்க பவர்ஃபுல் அலையன்ஸ், விஜயும் சீமானும் தனித்தனியாக போகிறாங்க அப்படின்னா அதோட விளைவு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நம்ம ஏற்கனவே இங்கே பேசியிருக்கோம். நான் தொடர்ந்து அதை சொல்லிகிட்ருக்கேன். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வரப்போகிறது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலே முதன்முறையாக ஒரு ஹங் அசம்பிளி வரப்போகுது. அதை நோக்கி தமிழ்நாடு இன்றைக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. நான் இந்த சர்வேவை எப்படி பார்க்குறேன்னா, விஜய் ஜெயிப்பாருன்றதை விட, திமுக தோக்குன்றதை விட, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுன்றதை விட நான் பார்ப்பது ஒன்று தான். இதை நான் கடந்த 1 மாத காலமாகவே சொல்லிட்டு வரேன். நான் பெருமைக்கு சொல்லலை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், தமிழ்நாடு வரலாறில் முதன்முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் வரப்போகிறது. விஜய் வராருன்ற பார்ட்டை எடுத்துருங்க. நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் ஆட்சி அமைச்சாலும் இழுபறியில் நிற்கும். யாருக்கும் மெஜாரிட்டி வரப்போகிறது இல்லை. அதை நோக்கி தான் இது போகுது. ஆகவே அதுதான் இதோட ஃபைண்டிங். அதாவது இந்த ஃபைண்டிங்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, விஜய் ஜெயிப்பாருன்னு புரிஞ்சுக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலை நோக்கி நம்ம போகிறோன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் இருக்க செய்தின்னு நான் பார்க்குறேன். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் அதை நோக்கி தான் இது போகுது. விஜய் ஒருவேளை ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தார்னா அப்போ அது பவர்ஃபுல் அலையன்ஸாக மாறிடும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தால் அது பவர்ஃபுல் அலையன்ஸ். விஜய் தனியாக போகிறாருன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல்லாகலன்னு அர்த்தம். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த அமைச்சர் ஒருவர் நேரடியாகவே பிஜேபி தலைவர்களிடம் சொன்ன தகவல்,
விஜய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்தால் கூட, அதாவது போன 11ஆம் தேதி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை அமித்ஷா சென்னையில் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அந்த தலைவர் பிஜேபி தலைவர்களிடம் சொன்னது, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எஸ்பெஷலி கொங்கு மண்டலத்தில் விஜய் வந்து எல்லாத்தையும் அள்ளின்னு போயிடுறாரு. இப்போ இந்த 55லேருந்து ஏடிஎம்கே 55லேருந்து 60 சீட்டுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வெறும் 60 சீட்டு தான் கிடைக்க போகுது. ஓவராலாகவே வெறும் 65 சீட்டு இது அலையன்ஸுக்கு, தனிப்பட்ட ஏடிஎம்கேல அலையன்ஸுக்கு. அதே மாதிரி டிஎம்கேக்கு 75லேருந்து 85ன்றது அலையன்ஸுக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை தழுவ போகிறாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களோட கோபம் வந்து திமுகவை விட திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு, திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு, திமுகவுக்கு காவடி தூக்கிக்கிட்டு, திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிக்கிட்டு இருக்க திமுகவோட தோழமை கட்சிகள் இருக்குல்ல, குறிப்பாக 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ், இவங்க மேலே மக்களுக்கு வந்து மிக கடுமையான கோபம் இருக்குது. வேங்க வயலுக்கு பிறகு நீ திமுகவோட தொடர்றது எந்த விதத்தில் நியாயம்னு திருமாவை கேட்குறாங்க. சாம்சங் பிரச்சனைக்கு பிறகும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது, திமுகவுக்கு தாளம் தட்டுறது, திமுகவுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை இடதுசாரிகள் செய்கிறது, சிபிஎம் செய்கிறதுன்றது வந்து மக்கள் ரசிக்க தயாராக இல்லை. சிபிஎம் விசிகாவோட கோர் ஓட் பேங்க்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ கூட புதுக்கோட்டைகளையுமே அதுதான். முதல் நாள் வந்து வன்னியரசு அவர்களும் திருமாவளவன் அவர்கள் வேற மாதிரியான அறிக்கையை கொடுக்குறாங்க, அடுத்த நாள் அவங்க கம்ப்ளீட்டாக வேற மாதிரியான அறிக்கையை கொடுக்குறாங்க. முதல் நாள் என்ன கொடுத்தாங்க, முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இதில் வந்து இந்த பிரச்சனை, அந்த வட இஷ்யூவில் வந்து ஜாதிய பிரச்சனை இருக்குது, அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவல்துறை வந்து மதுவால் ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி மூடி மறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம், அதனால காவல்துறை தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, மக்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? விசிகாக ஓட் பேங்க் எவ்வளோ, 1% கீழே இல்லையா? விசிகா ஓட் பேங்க்ன்றது 1% தான் அதிகபட்சம். அந்த 1% இந்த பக்கம் போகாது. நீங்கள் பச்சையாக திமுக காவடி தூக்குறீங்க, எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் எதிர்க்கணும். பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்க வரைக்கும் திமுக பக்கம் தான் விசிகா நிற்கணும், மாற்று கருத்து இல்லை. கவர்னர் விஷயத்தில் திமுக பக்கம் தான் விசிகா நிற்கணும், மாற்று கருத்து இல்லை. புதிய கல்விக் கொள்கையில் திமுக பக்கம் தான் விசிகா இருக்கணும், மாற்று கருத்து இல்லை. தொகுதி மறுவரையில் திமுக பக்கம் தான் விசிகா இருக்கணும், மாற்று கருத்து இல்லை. நீட்டு பிரச்சனையில் திமுக பக்கம் தான் விசிகா இருக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் விசிகாக்கு என்ன வந்தது? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அப்பட்டமாக மோசடி செய்து நீதிமன்றத்தால் வந்து இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகு அந்த செந்தில் பாலாஜிக்கு காவடி தூக்குற, திமுகவுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை எதுக்கு விசிகா செய்யணும்? வேங்கவேல் இன்சிடென்ட்டுக்கு பிறகு எதுக்கு வந்து திமுகவை நீங்கள் வந்து எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்காமல் இருக்கணும்? இன்னும் அந்த அறிக்கை வெளியே வரல. புதுக்கோட்டை இன்சிடென்ட்டில் வந்து முதல் நாள் ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு முதல் நாள் ஒரு பேச்சு? அப்பயே திமுக காவடி தூக்கிடுங்களேன். திடீர்னு சொர்ணம் வருது, அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ரோசம் போயிடுது. திடீர்னு ரோசம் போகுது, திடீர்னு ரோசம் கீழே போகுது. எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் திமுகவை எதிர்க்காமல் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதால மிக மோசமான விளைவுகளை வரும் தேர்தலில் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக 2 இடதுசாரிகளும் விசிகாவும் செய்வார்கள். அதனால தான் இந்த 70, 75, 85 சீட்டுன்றது திமுக கூட ஓரளவு ஜெயிக்குங்க. திமுகவை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். நீங்கள் தொலைக்காட்சி வாதங்களில் உட்காந்துங்கன்னு திமுகவை விட திமுகவை சொம்படிக்கிற இந்த மார்க்சிஸ்ட்டுகளும் விசிகாவும் தானே திமுகவை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்து போச்சு? இதெல்லாம் கூட்டணி ஆட்சியா? திமுக ஆட்சி முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் சிபிஎம்முக்கும் விசிகாவுக்கும் ஏங்க வந்தது? நீ என்ன கூட்டணியில் இருக்கியா? நீ எதுக்கு போய் வந்து முட்டு கொடுக்குற? திமுக பிரதிநிதி அமைதியாக இருப்பார், இவங்க தான் குதிச்சு ஊச்சு பேசுவாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கான லாபங்கள் அந்த மாதிரி பச்சையாக சொல்கிறான். இவர்கள் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு லாபம் வருது, அதனால் முதல் நாள் ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு. எதுக்கு நீ முதல் நாள் அந்த பேச்சு பேசுகிற? முதல் நாளே 2வது நாள் பேசுகிற பேச்சை பேசி இதுக்கு ஸ்டாலினுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. காவல்துறை சொல்கிறது தான் உண்மை. திமுக அரசு அமோகமாக நடக்குது, தேனும் பாலும் ஓடுது. இந்திய வரலாறுலேயே திமுக ஆட்சியில் தான் தலித்துகள் பாதுகாப்பு இருக்காங்க. ஆட்சி கூட வேண்டிதானே. முதல் நாள் வீராவேசம் வந்து அப்படியே பொங்கி எழுறீங்க, அடுத்த நாள் அப்படியே போய் காலடியில் விழுறீங்க. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் செத்து போகிறான். செத்து போனவனில் 90% தலித்ஸு. மதுவிலக்கு மாநாடு நடத்தும்போது அதில் திமுகவும் மேடையில் ஏறுது. அன்னைக்கே நீங்கள் உங்கள் கதை முடிஞ்சுது. அன்றைக்கே நீங்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டு விட்டீர்கள். இதே எடப்பாடி பீரியடில் 70 பேர் சாராயத்தில் செத்து, எடப்பாடியோட கூட்டணி கட்சியாக விசிக இருந்து ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, மதுவிலக்கு மாநாடை போய் கள்ளக்குறிச்சியில் நடத்தி 2 ஏடிஎம்கே மந்திரிங்களை விஜயபாஸ்கரையும் தங்கமணியையும் எடப்பாடி அனுப்பி அவங்க மேடை ஏறியிருந்தால் திமுக அவங்கள நார்னாராக கீழ்ச்சிருக்கும்ல. அதைத்தானே திமுக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுது. ஏடிஎம்கே இதை கேட்க துப்பு இல்லை. யார் கவர்மெண்ட்டில் கள்ளசாராய சாவு நடக்குது? திமுக கவர்மெண்ட்டில் தான் நடக்குது. அப்புறம் டிகே சிலங்கன்னு RS பாரதி எப்படி மதுவிலக்கு மாநாட்டில் ஏறி உட்காந்து பேசுவாங்க? மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இதுக்கான தண்டனையும் அந்த கூட்டணி கட்சிகள் அனுபவிப்பார்கள். திமுக கூட 26ல் ஓரளவு வெற்றி பெறலாம். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்,
படுதோல்வியை சந்திப்பார்கள். இப்போ இருக்க 2 சீட்டு கூட வராது, எழுதி வச்சுக்கோங்க. சார் ஆனால் அந்த ஓட்டு அப்போ எங்கே போகும் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பிரச்சனை. அதிமுக கூட போகலாம், ஏன் பிஜேபி கூட போகலாம், விஜய்க்கு போகலாம். திமுகவை விட திமுகவோட தொங்கு சதையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் சிபிஎம், விசிகே, இவங்கெல்லாம் காங்கிரஸ் கடுமையான தோல்வியை மக்கள் மன்றத்தில் சந்திக்கப் போகிறார்கள். இவர்கள் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். போய் உதயநிதி ஸ்டாலினோடையும் அண்ணா அறிவாலயத்தில் சிபிஎம் சண்முகமும் அவங்க தலைவர்களும் கொஞ்சம் கொலாவலாம், கீழே இருக்க கேடர் ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி திருமாவும் வன்னியரசும் ஷானா மாதம் வேணால் ஸ்டாலினோட கைக்குலுக்கி சமோசாவும் டீயும் சாப்பிட்லாம். ஆனால் 21 திமுகவுக்கு போன விசிகா ஓட்ஸ் இந்த தடவை சத்தியமாக போகாது. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் விசிகாவோட மொழி வேறு மாதிரி இருக்கும், திமுகவோட மொழி வேறு மாதிரி இருக்கும். முதல்ல 2 நாள் ஆகும்னு குதிப்பாங்க விசிகா, அடுத்த நாள் அப்படியே பல்ட்டி அடித்து பொம்முவாங்க. எதுக்கு இந்த வேலைன்றேன், முதல்லேருந்தே பம்மிடேன். டிஎம்கேவோட ஒரு அங்கமாக தான் நீ செயல்படுற, அப்புறம் எதுக்கு சுயமரியாதை? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு பிறகு மதுவிலக்கு மாநாடு நடத்தும்போது அதில் திமுக மேடையத்தை அலோவ் பண்ணீங்களே, அன்றைக்கே உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் திமுகவோட தொங்கு சதியாக மாறிட்டீங்கம்மா. நான் அதை தான் சொல்கிறேன், இது எடப்பாடி பீரியல் நடந்ததா திமுக அவங்கள நாராக கீழ்ச்சிருக்கும். எடப்பாடிக்கு அரசியல் பண்ண தெரியல, உங்கள் வண்டி ஓடுது. யோசிச்சு பாருங்கள், 70 பேர் செத்து நூற்றுக்கணக்கானவர்கள் முடமாகி அந்த கள்ள சாராயத்தை காய்ச்சினது லோக்கலில் இருக்க திமுககாரன். அந்த கலெக்டர் சொன்ன பிறகு தான் சாவு அதிகரிக்குது. கள்ள சாராயம் இல்லை, இதை வைத்து போகணும் இருந்தாலும் சொன்னதால தான் வாங்கி வச்ச சாராயத்தை குடிச்சு இன்னும் கூட சாவறான். அந்த கவர்மெண்ட்டை நீ சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டோட ஆளுங்கட்சியோட பிரதிநிதியும் உன் மேடையில் ஏற்றுற வெக்கமாக இல்லை உங்களுக்கு? முடிஞ்சு போச்சு உங்கள் கதைன்ற. நான் நீங்கள் திமுகவோட கொத்தடிமையாக மாறிட்டீங்கன்றது உங்கள் கட்சிக்காரனுக்கே தெரியும். அதே மாதிரி வேங்கவேல் இன்சிடென்ட் இன்ன வரைக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியல, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இது எடப்பாடி பீரியடில் இருந்தால் நீ எவ்வளோ பேச்சு பேசியிருக்க. இன்னைக்கு தலித்துகளுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக வன்முறையாக அரசு எந்திரம் கட்டவிழ்த்து விடுது, குறிப்பாக காவல்துறை கட்டவிழ்த்து விடுது. அதை திரும்பவே சொல்கிறாரு. பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் தொடருவீங்க அப்படின்னா அதுக்கான விலையை கொடுப்பீங்க, எழுதி வச்சுக்கோ. 26 அதுக்கான விலையை விசிகா சத்தியமாக கொடுக்கும். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, கொங்கு மண்டலத்தில் விஜய் வந்து பெரிய செல்வாக்கோடு இருக்கார், ஓட்டுகள் அதிகம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸ்டில் கொங்கு மண்டலம் வந்து ஏடிஎம்கேவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அவங்க போன எலெக்ஷனில் கூட தோற்றுருந்தாலுமே அந்த இடத்துல நிறைய அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அங்கே இல்லைங்க, கோட்டை வெத்தலைப்பாக்கு கோட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான வார்த்தை. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் எல்லாம் மாறும். இன்னும் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த ஏடிஎம்கே கிடையாது, இது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயலலிதா இருந்த ஏடிஎம்கே கிடையாது இது. விஜய் பிஜேபியோட சேர்ந்ததால இவங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டும் நிறையா இருக்குங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும் இல்லை, இந்துக்கள் ஓட்டுமே வெளியில் போகுது. இன்னொன்று, எதிர்கட்சியாக நீ செயல்பட்டு இருந்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு மட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போடலாம். பிஜேபிக்கு எதிராக கடந்த 4 வருஷத்தில் அதிமுக என்ன போராடிச்சுன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் கேட்குறேன், பிஜேபியை விட்டுரு. திமுக அரசுக்கு எதிராக அதிமுக 4 வருஷத்தில் என்ன போராடிச்சு? எடப்பாடிக்கு எதிராக திமுக நாளும் பொழுதும் போராட்டங்களை நடத்துச்சு. கொரோனா காலத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை உத்தரவு போட்டப்போ கூட வீட்டு வாசலில் கொடி பிடிச்சி நின்னார் ஸ்டாலின். ஓட விரட்டினார் எடப்பாடியை, குதிக்கால நிற்க வச்சார் ஸ்டாலின் எடப்பாடியை. ஒரு பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது அது பெரிய பிரச்சனையாக்கி சிபிஐ விசாரணைக்கு போய் இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க கூட வெளில வர முடியல. இதை வந்து நம்முடைய தூத்துக்குடி துப்பாக்கி சூட பெரிய அளவில் கொண்டு போனாங்க, பொள்ளாச்சி பாளையம் முறையை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாதிரி திமுக அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்கிற ஒரே ஒரு போராட்டத்தை இந்த 4 வருஷத்தில் அதிமுக நடத்தியிருக்கா? எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, ஏன் பண்ண முடியல அதிமுகவால்? சட்டசபையிலேயே அவங்க பெருசாக எந்த நெருக்கடியும் ஒன்றுமே ஏற்படுத்த முடியலையா உன்னால்? 850 கோடி கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட ஜகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்படுறாரு. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். எடப்பாடி அவர் வீட்டுக்கு கூட போகல சார். எடப்பாடி வீட்டுக்கு போகாதது கூட விடுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. கனிம வளம் குறித்த மானிய கோரிக்கையில் அசம்பிளியில் ஏடிஎம்கே அதை பேசவே இல்லை. அப்போ கூட்டுக்கலைவாணியா நீ? அப்புறம் திமுக எதிர்ப்பதற்கான தார்மீக தகுதியோ அருகதையோ உரிமையோ பலமோ அல்லது அரசியல் ஞானமோ அதிமுகவுக்கு இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எதிர்கட்சி தலைவரே சுத்தமாக ஸ்டாலினுக்கு இல்லை. ஆகவே மக்கள் மன்றத்தில் அதிமுக இன்றைக்கி தோல் உறிஞ்சு நிற்குது. நீங்கள் இந்த சர்வேவை அப்படி தான் பார்க்கணும். இந்த நம்பர்ஸை விட்டுருங்க, ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தூக்கி வைங்க. விஜய்க்கு ஏறுமுகமாக இருக்குது, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இறங்கு முகமாக இருக்குது. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். நம்பர்ஸ் இவனுக்கு 95லேருந்து 105, விஜய்க்கு திமுக 75லேருந்து 85, அதிமுக 55லேருந்து 65. இந்த நம்பர்ஸ்லாம் வேண்டாம், விட்டுருங்க, கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுங்க, மறந்துடுங்க. அதை கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா,
மூணாவது இடத்துல தான் அதிமுக இருக்குது. இதான் நியூஸ். இதில் நியூஸ் வந்து மூணாவது இடத்துல தான் அதிமுக இருக்குது. விஜய் நம்பர் 1, திமுக 2, அதிமுக 3. தேர்ட் பிளேஸில் தான் அதிமுக இருக்குது. நம்பர் 2, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுன்ற கனவு இந்த தடவை நடக்கும்ன்றது அவ்வளோ உறுதி கிடையாது. மூணாவது முக்கியமானது, இது எல்லாத்தையும் விட நம்பர் 1 மெசேஜ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இட்ஸ் கோயிங் டு பி ஹங் அசம்பிளி. தமிழக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையப் போகிறது அடுத்த ஆண்டு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ். விஜயை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வருவதில் அதிமுக பிஜேபி தோற்று போகுமே. ஆனால் ஏன்னா பகிரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அதிமுக கூட்டணி கொண்டு வந்துடுறதுக்கு தலைகீழாக நின்றுட்டு இருக்காங்க பிஜேபியும் அதிமுக தலைவர்களும். தொடர்ந்து எடப்பாடியாரே விஜயுடன் பேசி வருகிறார். ஆனால் விஜய் இருவதை பிடி கொடுக்கவில்லை. ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் அப்போ நிலைமை மாறும். அது ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். திமுக படுதோல்வியை சந்திக்கும். அது நடக்காமல் 4 முனை போட்டி நடந்ததுன்னா பிஜேபி, ஏடிஎம்கே, காங்கிரஸ், திமுக, விஜய், சீமான் தனித்தனியான 4 முனை போட்டினா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் திமுக நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த சர்வே வந்து விஜய்னுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 4 முனை போட்டியில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் இன்னமும் நம்புகிறேன். இழுபறியில் வந்து நிற்கும், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. ரெண்டாவது, அதிமுக ஆட்சி அமைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. 26இல் அதிமுக ஆட்சி அமைப்பது என்பது சுலபமான விஷயம் கிடையாது. அதிமுக தண்ணி குடிக்குன்றது மட்டும் நல்லா தெரியும். சார், ஆனால் விஜய் ஏன் சார் இந்த அரசியலை வந்து பயன்படுத்திக்க மாட்டாரு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே எங்கேயுமே ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படல. அண்ட் அட்லீஸ்ட் விஜய் அந்த ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம்ல. அவங்க ஏன் எந்த இடத்துலையுமே அதை திமுகக்கு எதிராக ஸ்டேஜில் பேசுகிறாங்களே தவிர அதோட முடிஞ்சிருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை இப்போ வரைக்கும். அதையும் அவங்க ஏன் பயன்படுத்திக்கமா? அதான் அந்த படம் ஏதோ ஜனநாயகம் முடிச்ச பிறகு வந்து அவர் அப்படியே கலக்கிடுவாருன்றாங்க. தமிழ்நாடு கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை வருவார். அவர் முழு அரசியல் இன்னமும் தொடங்கலை, அதையும் ஒத்துக்கணும். அவர் தான் வேலையை முழுசாக காட்ட ஆரம்பிக்கும் போது தான் திமுகவின் பதட்டம் இன்னமும் வந்து அதிகமாகும். விஜய் முழு நேர அரசியல்வாதியாக இன்னும் வரல. பகுதி நேர அரசியல்வாதியாக இருக்கும்போதே திமுக இவ்வளோ பயம் இருக்குது. முழு நேர அரசியல்வாதியாக விஜய் முகிட்கும் பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் வெப்பநிலை, தட்பவெப்பநிலை மேலும் மேலும் அதிகரிக்கும். நிச்சயமாக ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 4 முனை போட்டி நடந்தால் அதை நான் சேர்த்து அடிக்க ஓடிட்டு சொல்கிறேன். அதிமுக பிஜேபி, திமுக கூட்டணி, விஜய், சீமான் 4 முனை போட்டி வந்தால் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் தான். தொங்கு சட்டமன்றம் உறுதி. அதில் டிஎம்கே அலையன்ஸுக்கு சீட்டு கூடவா விஜய்க்கு கூடவான்றது தான் சந்தேகமுடைய. தொங்கு சட்டமன்றம் உறுதி. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. 10 சீட்டு கூட வந்து திமுக கூட்டணி நிற்கலாம். ஆனால் ஆட்சி அமைப்பது கடினமாகி போகும். ஒருவேளை விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் ஸ்வீப் பண்ணுவாங்க. திமுக படுதோல்வியை சந்திக்கும். ஆட்சி மாற்றம் உறுதி. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் இதுதான். இன்னும் ஓராண்டு இருக்குது. திமுக இன்னமும் அன்பாப்புலர் ஆகும். அதாவது இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லியில் மோடி கவர்மெண்ட் எப்படி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதோ அதே தான் தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் வந்து மறுபடியும் திமுக வந்துடும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அவ்வளோ சுலபம் அல்ல. ஒன்று இழுபறி வந்து நிற்கும். அதில் திமுக வேணால் 5 சீட்டோ 10 சீட்டோ கூட இருக்கும். அல்லது விஜய் ஏடிஎம்கே கூட்டணி போனால் அந்த கூட்டணி மிக பெரும்பாலான இடங்களில் பெற்று கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். திமுக படுதோல்வியை தழுவும். திமுக அடைய போகிற தோல்வியை விட திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் 26 தேர்தலில் மண்ணை கவுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், நான் வீக்லி மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, விஜய் வந்து சீமான்கிட்ட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவில் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் சீமான் தரப்புலேருந்து அவ்வளோ நிறையா டிமாண்ட்ஸை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு குறைவு. அது கட்டவிழ்த்து விடப்படுகிற கதை. சீமானுடைய வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த சர்வேல கூட அதுதான் சொல்கிறாங்க. 8% இந்த சீமானோட வாக்கு வங்கி, இந்த 4.3%. அந்த பாயிண்ட் உண்மை நான் நம்புகிறேன். ஏன்னா விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது நாம் தமிழர் தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வரும் தேர்தலில் பார்த்துடலாம் இதெல்லாம், அப்போ தெரிய வரும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா, விஜய், சீமான் எல்லாம் போய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்தாங்கன்னா அப்போ அது ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடும். சீமான் கூட அவசியம் இல்லை. விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா, ஏடிஎம்கே பிஜேபிக்கு விஜய் போனாருன்னா சத்தியமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. அறுதி பெரும்பான்மை ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அலையன்ஸுக்கு கிடைக்கும். ஆனால் 4 முனை போட்டி வந்ததுன்னா இதில் சொல்கிறான் விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி கூட வரும்னு. என்னுடைய கணிப்பு டிஎம்கே அலையன்ஸுக்கு தனிப்பெரும், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிஎம்கே அலையன்ஸ் வரும். ஆட்சி அமைக்கிறது கஷ்டமாயிடும். அது ஈஸி இல்லை. முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை அடுத்த ஆண்டு சந்திக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். சார், இப்போது விஜய் வந்து இந்தியா அலையன்ஸ் உள்ள போனார்னா அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் விஜய்க்கு அது எப்படிப்பட்ட ஒரு அது முக்கியமான கேள்வி. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஒருவேளை அவர் 26 வந்து தோல்வி அடைந்து திமுக வெற்றி பெற்றால் அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் திமுகவை அவர் எதிர்கொண்டாக வேண்டும். யூ ஹேவ் டு பி ஃப்ளோட்டடுன்னுவாங்க. நீங்கள் வந்து முதல்ல உங்களை காப்பாற்றிக்கணும்.
உங்கள் இருப்பை காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எதிர்காலத்தை பற்றின கேள்வி. நான் எதிர்காலத்தை பற்றின கவலை தான் எனக்கு முக்கியம், இப்போ இருக்கிறத பற்றி கவலை இல்லை, நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே பவருக்கு டிஎம்கே பவருக்கு வந்தோன்னா பிஜேபி டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து விஜயை ஓடிச்சுவாங்க. அந்த ஆபத்து விஜய்க்கு இருக்குது. கமலா விஜயகாந்த் பண்ண தப்ப முதல் எலெக்ஷனில் தனியாக நின்று 2வது எலெக்ஷனில் கூட்டணி போனார். அந்த காரியத்தை விஜய் பண்ணால் விஜய் படுதோல்வியை சந்திப்பார். விஜய்க்கு அந்த ஆபத்து இருக்குது. 26 எனக்கு பிஜேபியும் திமுகவும் ஒன்று தான், 2 பேரும் சம எதிரிகள்னு சொல்லிட்டு தனியாக போய் சைபர் ஆனாராம். சைபர் தான் ஆவார். ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுன்னா திமுக விஜய் ஓய்வு கட்டும். அந்த துணைக்கு அது அந்த திருப்பணிக்கு பிஜேபியும் திமுக பின்னால் நிற்கும். 2 பேரும் விஜய் ஒழிப்பதில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வருது. அதில் நீங்கள் சொல்கிற ரிஸ்க் இருக்குது உண்மை. ஆனால் அதர் சைடு பாருங்கள், சரி போகாமல் நின்னா வர ரிஸ்க்கு போகிறத விட கம்மியான ரிஸ்க்கா அதிகமான ரிஸ்க்கான்றதை விஜய் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் முதல்ல நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.